வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் முதல் பாகத்தில் நம்ம ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அது தோன்றுவதற்கான காரணங்கள், அதோட வகைகள் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த ஃபைப்ராய்ட்ஸ் யூட்ரஸ் அதாவது கர்ப்பப்பையில் தோன்றும் நார்த்தசை கட்டிகள், தீங்கற்ற கட்டிகள் அவைகளுக்கு ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் அதை குணப்படுத்துவதற்கான சித்த மருத்துவ வழிமுறைகள் ஆகியவற்றை காணலாம். கர்ப்பப்பை கட்டிகள் எதனால் ஏற்படுகின்றது? யுட்ரின் ஃபைப்ராய்டு கர்ப்பை கட்டிகள் யுட்ரின் ஃபைப்ராய்டு ஏற்படுவதற்கான சரியான காரணங்கள் இன்னும் முழுமையாக அறியப்படவில்லை. ஆனால் சில காரணிகள் மற்றும் ஆபத்து காரணிகள் கண்டறியப்பட்டுள்ளன. கருப்பை நார்த்தசை கட்டிகள் என்பது கருப்பையில் உருவாகும் ஒரு வகையான கட்டி. இது தீங்கற்ற புற்றுநோய் அல்லாத கர்ப்பப்பை கட்டிகள். இவை மரபியல் சிலருக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் கர்ப்பப்பை கட்டிகள் இருந்தால் அவர்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. ஹார்மோன்கள் பிரச்சனைகள், ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டாரான் போன்ற ஹார்மோன்கள் அதிகரிப்பது அல்லது குறைவது இந்த கட்டிகள் வளர தொடங்கலாம். அல்லது இனப்பெருக்க காலத்தில் ஹார்மோன்கள் அளவு அதிகமாக இருக்கும்போதும் இக்கட்டிகள் அதிக வளர்ச்சியை பெறும். அதாவது இளம் வயதில் அதிகமாக ஏற்படலாம். உடல் பருமன் அப்படின்னு பார்த்தா, உடல் பருமன் உள்ளவர்களுக்கு கர்ப்பை கட்டிகள் ஏற்படுவதற்கு ஆபத்து அதிகமாக உள்ளது. பிற காரணங்கள்னு பார்த்தா, அதிக சிவப்பு இறைச்சி உட்கொள்வது மற்றும் விட்டமின் டி குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த கர்ப்பை கட்டிகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அறிகுறின்னு பார்த்தா, அதிகப்படியான மாதவிடாய் இரத்தப்போக்கு காணப்படும். மாதவிடாய் காலங்களில் இடுப்பு வலி, அது அழுத்தம், பிற உறுப்புகளில் அழுத்தம், அடிக்கடி சிறுநீர் கழிதல், மலச்சிக்கல் போன்ற தொந்தரவுகள்லாம் காணப்படும். இந்த கர்ப்பை கட்டிகள் வகைகள்னு பார்த்தா, இன்ட்ராமியூரல் அப்படின்னு சொல்கிறோம். கர்ப்பை உட்புறத்தில் சப்மியூகோசல், கருப்பை வெளிப்புறத்தில் உள்ளது சப்சீரசல், அதில் ஆகிய வகைகள்லாம் காணப்படுகின்றது. மேலும் மாதவிடாய் நடைபெறும் பெண்களில் 40%, குழந்தை பெறாத பெண்களில் 30%, குழந்தை பெற்ற பெண்களில் 20%, ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பெற்ற பெண்களுக்கு 40%, முதிர்கன்னிகளுக்கு 10% இக்கட்டிகள் ஏற்படுவதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. அதாவது வயதுக்கு வராத பெண்களுக்கும் 20 வயதுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கும் நார்த்தசை கட்டிகள் தோன்றுவதில்லை. பொதுவாக இக்கட்டிகள் வளரும் மெதுவாக வளரும் தன்மை உள்ளன. மாதவிடாய் முற்றி பெறும் மெனோபாஸ்க்கு பின் ஹார்மோன்கள் அளவுகள் குறைவதால் இந்த கட்டிகள் தானாகவே சுருங்கி விடுகிறது. இந்த காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, ஹார்மோன்களின் ஏற்ற இறக்கங்கள், 10 வயதுக்குள் பூப்படைதல், முதல் மாதவிடாய் தொடங்குதல் 10 வயதுக்குள்ளே. அப்புறம் குடும்ப வரலாறும் அதிகமாக இது வருது. நாட்பட்ட கர்ப்பப்பை தொந்தரவுகள், தொற்று ஏதாச்சும் கர்ப்பப்பையில் இருந்தாலும் இது வரலாம். அதிக இரத்த அழுத்தம் இருந்தாலும் வரும். அடிப்படுதல், விபத்து காரணங்களாக கர்ப்பப்பை காயமடைதல், இது பின்விளைவாக இருக்கலாம். மணமாகாத முதிர்கன்னிகளுக்கு அதிகமாக வரலாம். மேலும் மரபணு கூறுகள் மாற்றங்கள், இதெல்லாம் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் ஃபைப்ராய்டு காரணங்களாக அமைகின்றது. உளவியல் காரணங்கள் அப்படின்னு எடுத்தால், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்னா, ஃபைப்ராய்டு கட்டிகள் பாதித்த பெண்கள் சிலரை ஹிப்னாட்டிக் முறையில் அவங்கள ஆய்வு செய்யும்போது மரபியல் காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது துயர நிலை, மன அழுத்தம், தொடர் மன அழுத்தங்களால் இக்கட்டிகள் கர்ப்பப்பையிலே ஏற்படலாம். உடல் பாதிப்புகள், மன பாதிப்புகளாலும் தோன்றலாம். அறிகுறிகள், இந்த கட்டிகள் எப்படி இருக்கும்? சிறிய அளவிலான கட்டிகள் வரை எந்த பாதிப்பும் இருக்காது. பெரிய அளவிலான கட்டிகளால் இடுப்பு பகுதியில் உள்ள உறுப்புகள் அழுத்தப்படுவதால் அடிவயிற்று வலி, அப்புறம் அடி முதுகு வலியெல்லாம் ஏற்படும். உங்களுக்கு சிறுநீர் பை அழுத்தப்படுவதால் அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றம் அவங்களுக்கு காணப்படும். அதுபோல் மாதப்போக்கு அதிக அளவில் கட்டியாக வெளிப்படும். இதன் விளைவாக இரத்த சோகை அவங்களுக்கு ஏற்படும். சில பெண்களுக்கு கர்ப்பப்பை சுருக்கு சுருக்கு என்றதை தைப்பது போன்ற வலிகளும் உண்டாகும். அந்த வலி பிரசவ வலி போன்று கடுமையாகவும் இருக்கலாம். சில பெண்களுக்கு அடிவயிற்று கடத்தும் காணப்படும். இந்த கட்டிகளுக்கு நவீன முறையில் என்ன சிகிச்சை தராங்க அப்படின்னா, முழுமையாக கர்ப்பப்பை நீக்கத்தை செய்கிறாங்க கட்டிகளோட. மேலும் இந்த கட்டிகளுக்கு ரத்த ஓட்டத்தையும் குறைக்கலாம் சிறியதாக இருக்கும்போது, ரெடியூசிங் பிளட் ஃப்ளோ டு த டியூமர்ஸு. இதன் மூலம் கட்டிகளின் வளர்ச்சி தடைப்பட்டு சுருங்கி விடுகின்றது. கட்டிகளுக்கு செல்லும் ரத்தம் முழு அளவில் நிறுத்த செய்கிறாங்க, பிளாக்கிங் த பிளட் ஃப்ளோ. இதன் காரணமாகவும் ஃபைப்ராய்டு கட்டிகள் முழுமையாக சில பகுதிகளாகவும்
சில மாதங்களில் அழிந்து விடுகிறது. பிளட் ஃப்ளோ வந்து அங்கே பிளாக்கிங் பண்ணுறதால. மேலும் சித்த மருத்துவ முறைகள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். மேலும் கர்ப்பப்பை தசை கட்டிகள், சாதாரணமான கட்டிகள், மாதவிடாய் வலி வந்து அதிகமாக காணப்படும். அளவுக்கு அதிகமான இரத்தப்போக்கு, பெண்கள் வந்து பெரும்பகுதி பாதிப்புக்கு இதனால் ஆளாகிறாங்க. இத்தகைய குறிகுணங்களுக்கு முக்கிய காரணமாக அமைவது கர்ப்பை இந்த சார்ந்த அந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் தான். பெண்கள் மாதவிடாய் தொந்தரவுகளில் முக்கிய இடத்தை வகிப்பது இந்த கட்டிகள். இது வந்து மாதம் அந்த பூப்பு கோளாறுகள் தாமதமாகுவதாலும், கருத்தரிப்பு, மாதவிடாய் காலங்களில் அதிகமான வயிற்று வலி காணப்படும். அதிக இரத்தப்போக்கு போன்ற நோய் குறிகுணங்கள்லாம் நிறையா பெண்கள் வந்து காணப்படும். ஸ்கேன் பரிசோதனையில் இதை வந்து நம்ம கர்ப்பப்பை சார்ந்த கட்டிகள் தான் அப்படின்ட்டு இதை உறுதி செஞ்சுக்கலாம், ஃபைப்ராய்டு கட்டிகள்ன்ட்டு. சமீப காலத்தில் 20 முதல் 40% பெண்கள் கருப்பை சார்ந்த கட்டிகள் வந்து அதிக அளவு வந்து ஏற்படுது. எதனால் ஏற்படுதுன்னா, நவீன வாழ்வியலில் மாறிப்போன உணவு முறைகள் காரணமாகவும் அதிக அளவு வந்து ஆரோக்கிய சீர்கேடுக்கு உண்டாகின்றது. கருப்பை சார்ந்த கட்டிகளில் வந்து இந்த ஃபைப்ராய்டு எதனாலனா ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் சுழற்சி மாறுபாடு கட்டியாக வளர்ச்சி பெறுகின்றது. மேலும் அதாவது மாதவிடாய்க்கு முன் அரிதாகவும் தோன்றதாகவும், இறுதியில் மாதவிடாய்க்கு பிறகு தானாகவே சுருங்கி விட்டது. ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்லாம் நின்ன பிறகு மெனோபாஸில் இது வந்து சுருங்கி கர்ப்பப்பை வந்து அட்ரோஃபி ஆகிடுது. அதாவது இப்போ வந்து அதிகமாக கர்ப்பப்பை நீக்கமும் செய்கிறாங்க. மேலும் குழந்தை பேற்றுக்கு பின்னர் 40 வயதை கடந்த பெண்கள் வந்து கருப்பை என்னும் உறுப்பு தேவையில்லாத உறுப்பாக கருதப்படுவதாலும், அதிகளவு வந்து சிகிச்சை அமெரிக்கா நாடுகள்லாம் இந்த தசைக்கட்டிகள் வந்து கர்ப்பப்பை எடுக்கிறது வந்து அதிகரித்து காணப்படுகின்றது. நம் நாட்டிலே வந்து இது அதிகரித்து உள்ளது. மேலும் சினைப்பை சார்ந்த கட்டிகள் அதிகமாக பெண்களுக்கு ஏற்படுகின்றன. சினைப்பை கட்டிகள் வந்து இயல்பாக வந்து உண்டாகும் உடலில் ஒரு செயலியல் கட்டிகள். இது வந்து மருத்துவ சிகிச்சை வந்து இதுக்கு தேவையில்லை. ஆனால் மற்ற சினைப்பை சார்ந்த கட்டிகள் வந்து சாதாரண கட்டிகளா, புற்றுநோய் கட்டிகளான்னு வேறுபடுத்தி அறிய வேண்டும். அதுக்கு CA 125ன்னு ஒரு சோதனை இருக்குது. CEA ஆகிய எளிய இரத்த பரிசோதனையின் மூலம் இவற்றை வேறுபடுத்தி கண்டறியலாம். மேலும் சித்த மருத்துவமானது என்ன சொல்லுது இந்த கட்டிகளை பற்றி அப்படின்னா, இந்நோய்களுக்கு காரணம் கர்ப்பப்பையில் வந்து அதிகரித்த கபமும் வாதமும், கப குற்றங்களும் வாத குற்றமும் அதிகரிக்குது, ஒன்று கூடி கருப்பை கட்டிகளை வந்து உருவாக்குகின்றன அப்படின்னு சித்த மருத்துவத்தில் கூறுறாங்க. அபானன் என்னும் வாயுவும் அதிகரித்து காணப்படும். அதோட வாதமும் கபமும் சேர்ந்து காணப்படுகிறது. இந்த சினைப்பை வந்து கட்டிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சித்த மருத்துவ தத்துவப்படி அபானனை குறைக்க வேண்டும், கபவாதத்தையும் குறைத்து கருப்பை கட்டிகளை கரைக்கும் தன்மையுடைய மூலிகைகள் வந்து பலவற்றில் சித்த மருத்துவம் வந்து எடுத்து சொல்கிறாங்க. அதில் அமுக்குரா, அசோகப்பட்டை, கடற்சிக்காய், மஞ்சள், விழுதி, மந்தாரப்பட்டை, சூற்றுக்கற்றாழை, சேராங்கொட்டை, கொடிவேலி போன்றவை வந்து இந்த கட்டிகளை கரைக்க வந்து கர்ப்பப்பை சார்ந்த கட்டிகளுக்கு தீர்வு காணப்படுகின்றது. மேலும் அமுக்குரா கிழங்கு, அதேபோல் அசோகப்பட்டை என்னும் மூலிகை வந்து பெண்களுக்கு அனைத்து நோய்களுக்கும் நற்பயன் தரக்கூடியது. கருப்பை சார்ந்த கட்டிகளுக்கு மட்டுமல்லாது உடலில் உள்ள பல்வேறு கட்டிகளையும் கரைக்கும் தன்மை உடையது இந்த அமுக்குரா, அசோகப்பட்டைலாம். மந்தாரை மரத்தில் பட்டையும் அதிகரித்த கபவாதத்தை வந்து குறைத்து கட்டிகளை கரைக்கும் தன்மை உடையது. சுத்தி செய்த சேராங்கொட்டை மருந்துகள் வந்து கட்டிகளை கரைக்கும் தன்மை அதிகம் உள்ளது. அதுபோல் சுத்தி செய்த கொடிவேலி வந்து மிகுந்த வெப்பத்தை தரும், ஆனால் அது கட்டிகளை கரைக்கும் தன்மை உடையது. கடற்சிக்காய் என்னும் மூலிகையானது பெண்களின் சினைப்பை மற்றும் கருப்பை சார்ந்த பல்வேறு கட்டிகளின் அளவை குறைக்கிறது. சிறந்த மருந்தாக இருக்கிறது கடற்சிக்காய். கருப்பை தசை கட்டிகளில் சோற்றுக்கற்றாழை சார்ந்த மருந்துகள் வந்து நல்ல பலன் தருகின்றது. மஞ்சள் பயன்பாடு சித்த மருத்துவ மூலிகையில் அதிகமாக உள்ளது. இது கட்டிகளை வந்து நல்லா கரைக்குது. புற்றுநோய் கட்டிகள் வரை வந்து மஞ்சள் வந்து குணம் தரும். இந்த மஞ்சளில் வந்து குறுக்குமீன் அப்படிங்கிற பாலிஃபினால் உள்ளது. இந்த வேதிப்பொருள் கட்டிகளை கரைக்கும் மருத்துவத்தன்மை உடையது. தினசரி 1 கிராம் வரை குறுக்குமீன் 6 மாத காலம் வரை எடுத்துக்கொண்டால் இந்த தசை கட்டிகளாக கரைவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இதில் உள்ள குறுக்குமீன் மூலக்கூறு கருப்பை கட்டிகளுக்கு காரணமான ஃபைப்ரோனெக்டின் என்னும் புரத உற்பத்தியோட வளர்ச்சியை தடுப்பதன் மூலம் கட்டிகள் வந்து வளர்ச்சியை குறைப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அதேபோல் க்ரீன் டீ அதையும் வந்து நம்ம குடிக்கும்போது தசைக்கட்டிகள் வளர்ச்சியெல்லாம் குறையுது. அதில் உள்ள கெமிக்கல் வேதிப்பொருள்லாம் கட்டிகளை கரைக்கக்கூடியது. மருந்துகளில் அரசன் என கருதப்படும் கடுக்காய், அந்த கடுக்காய் வந்து தசைக்கட்டிகளை குறைக்கிறதாக நிறைய மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன.
மேலும் சித்த மருத்துவ கட்டிகளை கரைக்க மெழுகு, செந்தூரம் போன்ற மருந்துகளும் பயன் தருகிறது. கருப்பு உளுந்து வந்து உணவுன்னு பார்த்துக்கிட்டா கருப்பு உளுந்து பெண்களுக்கு கருப்பையை பலப்படுத்தும். அந்த உணவு வந்து நம்ம சாப்பிட்டா வந்து கர்ப்பப்பை வந்து நல்லா பலமாகவும் ஆரோக்கியமாக இருக்கும். மாமிச உணவுகள் வந்து கருப்பை கட்டிகளை உண்டாக்கும். அதாவது சிவப்பு மாமிச வகைகள், அந்த இறைச்சி வகைகள்லாம் வந்து கர்ப்பப்பை கட்டிகளை வந்து அதிகரிக்கும் தன்மை உடையது. இதை வந்து நம்ம வந்து பார்த்து நம்ம பயன்படுத்த வேண்டும். மேலும் வாழ்வியல் முறைகளை கடைப்பிடிக்க வேண்டும். சித்த மருத்துவ முறையில் வாரமுறை 2 முறை வந்து நல்லெண்ணெய் குளியல் செய்ய வேண்டும். இரவில் விரைவாக உறங்கி அதிகாலையில் சூரிய வணக்கம் வைக்க வேண்டும். மேலும் கபவாதத்தை தணிக்கும் உணவு வகைகளை வந்து சாப்பிட வேண்டும். பாரம்பரிய உணவு முறைகள் அதிகம் வந்து சேர்க்க வேண்டும். சரியான உடற்பயிற்சி, எளிய உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் 6 மாதத்திற்கு ஒரு முறை வந்து வாதம் தணிக்கும் பேதி மருந்தெல்லாம் எடுத்துக்கொள்ளணும். சித்த மருத்துவ கூறும் வாழ்வியல் முறைகளை பின்பற்றினால் இந்நோயை தடுத்து நலமுடன் வாழலாம். ஆகவே ஃபைப்ராய்டு வந்து மேற்கண்ட வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தணும். அதேபோல் நம்ம வாழ்வியல் வழிமுறைகளை சித்த மருத்துவ முறையில் பின்பற்றி கபவாதத்தை குறைத்தால் இந்த கட்டிகளை வந்து குறைத்து நலமுடன் வாழலாம். அதேபோல் அனைத்து பெண்களும் இதை கடைப்பிடித்து இந்த கட்டிகளோட ஆபத்திலிருந்து தன்னை பாதுகாக்க கொள்ள வேண்டும். இந்த சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.